குறளோவியம், கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்ற குறள். இந்த குறள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குறளுக்கு கலைஞர் என்ன சொல்லி இருக்கிறார் இந்த புத்தகத்துல அப்படின்னா, இந்த புத்தகத்துல இந்த கலைஞர் சொல்லியிருக்கிற இந்த குறளுக்கு ஏற்ற அந்த கருத்து புத்தகம் பக்கம் 243 இருக்கு. இதுல என்ன சொல்ற, ஒரு கதை மாதிரி சொல்றார். அழகன் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, சின்ன வயசுல இறந்துடுறாங்க. அவனுக்கு ஒரு 5 வயசு ஆகுது. அவன் அவனுடைய தாய் மாமன் வீட்டுல வளர்றான். அவனுடைய தாய் மாமன் நல்லா பாத்துக்கிறார் அழகனை. அவங்க மாமா இருக்கும்போது அவனுக்கு நல்லா எல்லா வசதியும் கிடைக்கும். ஆனா அவங்க அத்தை அவனை ஒரு ரொம்ப குடும்பப்படுத்துறா. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டா. அப்ப அவனை தனியா போய் உட்காந்து, ஐயோ நமக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, நமக்கு வயிறு பசியுதே அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் வேகமா அவங்க மாமா அப்படி தோல்ல தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாராம். சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு மனசுல அவனுக்கு கவலை, அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு, அத்தை இப்படி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் விளையாடும் பொழுது அத்தைக்கும் மாமாவுக்கும் அத்தைக்கும் 3 குழந்தைகள் இருக்காங்க. இவனும் சேர்த்து 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் விளையாடும் பொழுது எப்பயுமே ஜெயிக்கிறது அழகனாத்தான் இருப்பான். ஆனா அந்த குழந்தைகள் அழகன் மேல பாசமா இருக்குமா. இப்படி ஒரு சமயம் அந்த மாமாவோட குழந்தை கீழே விழுந்துருது. அதுக்கு காரணம் அழகன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை அவனுடைய கையில நல்ல ஒரு நெருப்பு தீ நல்லா இது பண்ற மாதிரி வச்சு கரண்டியில வச்சு ஒரு சூடு போட்டு விட்டுறாங்க. அவனால அந்த வலி தாங்க முடியல. சூடு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அதான் எந்த வேசியோ பெற்று போட்டு விட்டு போனதெல்லாம் நான் வளர்க்க வேண்டி இருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்றான். அது சொன்னது அழகனுக்கு மனசுல அப்படியே, நம்ம அம்மாவை ஊரே தெய்வமா நினைக்குது. அம்மா இல்லைன்னு நான் அழுதுட்டு இருக்கேன். மாமா அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அத்தை அம்மாவை அசிங்கமா பேசுறாங்களே, அப்படி வேசின்னு சொல்றாங்களே அப்படின்னு மனசு வெறுத்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகன் ஓடி போயிடுறார். சின்ன வயதுல காலம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அத்தையோட மாமாவோட பிள்ளைகள் 3 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எதுக்குமே அவர் வரல. அழகன் கண்டுபிடிக்கவே முடியல, காணா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மாமாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாத சூழ்நிலையில அவங்க அத்தையும் உட்காந்துருக்காங்க. ஆனா பிள்ளைகள் யாரும் வரல, யாரும் கவனிக்கல. அப்ப திடீர்னு அழகன் ஒரு போர் உடை, அதாவது ஒரு இராணுவ வீரன் மாதிரி வர்றான். இராணுவ வீரன் மாதிரி வந்தோடனே பார்த்தோன்னே அவங்க மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பாப்பா அழகா வா வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படின்னு நல்லா இருக்கேன். அவங்க அத்தைக்கு கண்ணு தெரியாம அப்படியே தடவி பார்த்து, அழகா நீயா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமா அப்படின்னு சொல்லி தண்ணி மோந்து கொடுக்குறான். கேட்கிறான். தண்ணி கேட்டவுடனே மோந்துட்டு கொடுக்குறான். அந்த தண்ணியை வாங்கும் போது அவன் கையில போட்ட சூடு, அந்த தழும்பு இருந்தோன்னே, ஐயோ மன்னிச்சிரு அழகா, நான் தெரியாம உன்னை சூடு போட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்க சூடு போட்டதுக்கெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை அத்தை. எங்க அம்மாவை நீங்க தவறா பேசின வார்த்தைகள் மட்டும் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு அது மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த புண்ணை தான் என்னால ஆத்த முடியல அப்படின்னு சொல்லி அருமையா அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு. அதுதான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்ற குறள். இதுக்குதான் அப்படியே இந்த குறளை சொல்லித்தான் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, ஒரு கதை சொல்லி அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மிக நமக்கு புரியும். கலைஞர் இதை அருமையா செஞ்சிருக்காரு. இந்த ஓவியமும், இதுக்கு ஒரு ஓவியமும், அருமையான ஓவியமும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது தொடர்ந்து குறளோவியத்தை நீங்க படிக்கணும், அதுக்காகவே நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.